பிரசன்ன ஆண்டவரே, இந்த இடத்துல இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் பாடல்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, செய்தியை ஆசீர்வதிங்க, ஆராதனையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஆலயம் முழுவதும் பிரசன்ன நிரம்பி இருக்கட்டும். ஆண்டவரே, வர வேண்டிய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தர் கொண்டு வந்து சேருங்க. எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு பதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு பதகரே. வறுமையா முருகரே, வறுமையா முருகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு பதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு பதகரே. கடுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கடுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா முருகரே, வறுமையா முருகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு பொருள்களே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு பொருள்களே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, வாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே. சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும் இடமெல்லாம் ஆறுதலே. செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. வறுமையா முருகரே, வறுமையா முருகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு பதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு பதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம், ஓடி ஓடி வலை வீசணும். கோடி கோடி மீனவர் கூட்டம், ஓடி ஓடி வலை வீசணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும், பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக ஜீவனுக்கு ஆள் சேர்க்கணும், பரலோக ஜீவனுக்கு ஆள் சேர்க்கணும். வறுமையா முருகரே, வறுமையா முருகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு பதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, எந்திரிச்சு பாடுவோமா? வற்றாத நதியாக மாறு பதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு பதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறு பதகரே. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் நமக்கு தந்ததான இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக நான் என்ன செய்வேன்? ஏற்படுத்துவேன். கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம்
தாவீதுக்கு தேவன் அருளினதான கிருபையை குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். இந்த காலையிலே தாவீதுக்குள் இருந்ததான அந்த விசுவாசம் கோலியாத்துக்கு முன்பதாக போய், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி கல்லில் கவன் வைத்து கொண்டு கோலியாத்தை அடித்து கொலை செய்ததான அவனுக்குள்ளே இருந்ததான அந்த நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த காலையிலே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த கால வேளையில் உங்கள் மத்தியில் விசுவாசம் என்கிறதான ஒரு தலைப்பில் ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். விசுவாசம் என்கிறதான வார்த்தை நம்பிக்கைக்கு பொருந்தும். விசுவாசம் என்கிறதான வார்த்தையை நாம் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? உபயோகப்படுத்துகிறோம். நமக்கு ஒரு நல்ல பெயர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்கிறதான பெயரை பார்க்கிலும் விசுவாசிகள் என்கிறதான ஒரு பெயர் நமக்கு இருக்கிறது. ஆமென். இருக்கா இல்லையா? நீங்கெல்லாம் யாரு? அதில் சந்தேகம் இருக்கு நிறைய பேருக்கு, அப்படிதானே? நம்ம எல்லாம் யாரு? ஆமாம், அந்தியோகியாவில் முதல் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்துட்டு, கிறிஸ்தவர்கள் இயேசுவை விசுவாசிப்பதினாலே இன்றைக்கு நமக்கு உலகம் தந்திருக்கிற இன்னொரு பெயர் விசுவாசிகள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, விசுவாசிகள் என்கிற பெயர் இருக்கு, பரிசுத்தவான்கள் என்கிற பெயர் இருக்கு, நீதிமான்கள் என்கிற பெயர் இருக்கு. வேற என்ன பேரெல்லாம் இருக்கு? உங்களை பத்தி என்னெல்லாம் சொல்லுவாங்க? அல்லேலூயா கூட்டமா? அல்லேலூயா கூட்டம் தெரியல, சொல்லிட்டே போலாம். ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம், அல்லேலூயா கூட்டம், ஆர்ப்பரிக்கிற கூட்டம், பொய் சொல்லாத கூட்டம், அது இன்னைக்கு மாறிட்டது. கலகம் பண்ணுகிற கூட்டம், அப்படியா? இல்லை, கலகம் பண்ணது இல்லை. நம்ம ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் நம்மளை சொன்னாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு இந்த உலகமும் கர்த்தரும் கர்த்தருடைய பிள்ளைகளும் நாம் நம்பி இருக்கிற இயேசுவை சார்ந்து இருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கிறது, விசுவாசிகள். வாசிக்கிறவர்கள், வாசிக்கிறவர்கள், வாசம் செய்கிறவர்கள், விசுவாசிகள். இந்த ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. இந்த கூட்டம் யாரை நம்பி வாழுது? இந்த உலகத்தை நம்பி வாழுகிற கூட்டம் நிறைய இருக்காங்க. பணத்தை நம்பி, பொருளை நம்பி, சொத்தை நம்பி, படிப்பை நம்பி, வேலைகளை நம்பி எல்லாம் வாழுகிற கூட்டம் நிறைய இருக்கு. ஆனால் ஒரு சிறு கூட்டம் மட்டும் ஒரே ஒருவரை நம்பி இருக்கு. அவர் தான் அந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். அவரை நம்பி இருக்கிற கூட்டம் யார் என்றால், அவரால் ரட்சிக்கப்பட்டு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு, அவரால் ஞானஸ்நானம் பெற்று, அவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிற ஒரு சிறு கூட்டம் விசுவாசிகளின் கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சிறு கூட்டம் விசுவாசிகளின் கூட்டமாக இருக்கிற நமக்குள்ள இன்னைக்கு இந்த விசுவாசம் இருக்கா அப்படின்றத நம்ம சோதிச்சு பார்க்கணும். இன்னைக்கு வேதத்தில் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னால் என்ன செய்யுமா? போயிடும். ஆனால் அந்த கடுகளவு விசுவாசம் கூட நமக்குள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தால் இன்றைக்கு நம்மில் பலருக்குள்ள இல்லை. ஆனால் நமக்கு பேர் என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க, விசுவாசிகள். ஆனால் நமக்குள்ள என்ன இல்லை? எந்த அளவு விசுவாசம் இல்லை? கடுகளவு. கடுகு எவ்வளவு பெருசு பார்த்தீங்களா? கடுகை தூக்க முடியுமா? தூக்க முடியாது, அப்படிதானே? கடுகை தூக்க முடியுமா, முடியாதா? இப்படின்னா என்ன இருக்கு? கடுகு பெருசா சின்னதா? இருக்கிறதுலே சின்னது. அது கண்ணுக்கு கூட சில நேரம் என்ன செய்யாது, தெரியாது. ஆனா அந்த அளவு விசுவாசத்தை ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆனா அந்த விசுவாசம் இருக்கா நம்ம கிட்ட? அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, அந்த மகிமை பார்க்கலாமே. அந்த விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று ஆண்டவர் சொன்னார். ஆனா அந்த கடுகளவு விசுவாசம் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருந்தால் நாம் தேவனுடைய மகிமையை என்ன செய்ய முடியும்? காண முடியும். ஆனால் இன்னைக்கு
தேவ மகிமையை நாம் பார்க்கிறோமா? அப்படி இல்லை அப்படின்னா நமக்குள்ள என்ன இல்லை அர்த்தம்? விசுவாசம் இல்லை. அந்த அளவு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒரு மனுஷன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை யார் மேல வைக்கல? கர்த்தர் மேல வைக்கல. ஆண்டவர் மேல ஒரு மனிதன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை எந்த அளவு விசுவாசம் வைக்கிறானோ அந்த அளவு அந்த விசுவாசம் உள்ள மகனை கர்த்தர் கனப்படுத்துவார். நீங்க எந்த அளவு கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறீர்களோ அந்த அளவு கர்த்தர் உங்களை உலகத்துக்கு உண்பதாக மேன்மைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. உதாரணத்துக்கு நமக்கு ஆபிரகாமை சொல்லலாம். ஆபிரகாம் என்கிறதான தேவ மனுஷனை கர்த்தர் அழைக்கும் போது எல்லாம் விட்டு விட்டு தான் வந்தார். ஒண்ணு கூட இல்லை, எல்லாம் விட்டுட்டு வந்தார். ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களை போல என்ன செய்வேன்? வானத்து நட்சத்திரங்களை போல பிறகு பண்ணினாரா பண்ணலையா? பண்ணினார். அந்த வார்த்தையை அவன் என்ன செய்தான்? நம்பினான். அந்த வார்த்தையை நம்பினான். வானத்தை பார்க்க சொன்னார், வானத்தை பார்த்தான். வானத்தில் என்ன இருக்கு? வானத்தில் என்ன இருக்கு? காது கேட்க மாட்டேங்க எனக்கு. நீங்க இவ்வளவு பேர் பேசுற வார்த்தை என் காதே கேட்க மாட்டேங்குது. அந்த அளவு பேசுறீங்க. வானத்தில் என்ன இருக்கு? இந்த பக்கம் இருக்க சொல்லுங்க, வானத்தில் என்ன இருக்கு? நீங்க 3 பேரும் சொல்லுங்க, வானத்தில் என்ன இருக்கு? கேட்டுச்சாமா உனக்கு பேசுறது? வானத்தில் என்ன இருக்கு? வானத்தில் வானம் இருக்கு. வானத்தில் வானம் இருக்கு. சத்தம் வர மாட்டேங்குது. வானத்தில் என்ன இருக்கு? அதை பார்க்க சொல்றாரு ஆண்டவர். நட்சத்திரத்தை எண்ண முடியுமா நம்மால? முடியுமா? ஒரு நாளும் முடியாது, கவுண்ட் பண்ணவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அதே மாதிரி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நீங்களும் நானும் மாறின ஆண்டவரே எப்படி வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் மாதிரி என்ன ஆசீர்வதிப்பேன்? அதை மாதிரி என்ன ஆசீர்வதிப்பீரா? அதை என்னால எண்ண முடியாதே, அதான் என்னால எண்ண முடியாதுன்னு கேள்வி கேட்டிருப்போம். ஆனா ஆபிரகாம் என்ன செய்யல? கேள்வி கேட்கல. எந்த இடத்துல ஆண்டவர்ட்ட ஆபிரகாம் கேள்வி கேட்கல? மம்ரேயின் சமவெளியில் இருக்கும்போது தூதர்கள் வந்து அங்க போன வாரம் பிரசங்கம் பண்ணாங்க இல்லையா? ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்தாங்க. அவன் ஓடி போய் என்ன செஞ்சான்? கொளுத்த கன்றுகளை வெட்டி அவங்களுக்கு என்ன செய்தான்? சாப்பாடு கொடுத்தான். சாப்பாடு கொடுக்கும்போது அங்க வந்ததான தேவதூதர் சொன்னாங்க, சாராளுக்கு அடுத்த முறை நாங்க வரும்போது என்ன இருக்கும்? அப்ப கூட ஆபிரகாம் அப்படி ஆண்டவரே இருக்குமா, அதை நான் நம்பலாமா அப்படின்னு கூட கேட்கல. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? கேள்வி கேட்டிருப்போம். நீ நிறைய பேர் அப்படிதான் வீடுல பாருங்க, சில ஆட்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டு உடைச்சிருவாங்க. கேள்வி நல்லதுதான், ஆனா கேட்க வேண்டிய கேள்வியை என்ன செய்யணும்? கேட்கணும். ஆபிரகாம் கேட்கல, அமைதியா இருக்கான். அவனுக்கு தெரியும் கர்த்தர் சொன்னால் கர்த்தர் அதை செய்வார். அதனால கேட்கவே இல்லை. அந்த அம்மா உள்ள இருந்து சிரிச்சாங்க. அதை கூட தேவதூதன் என்ன செஞ்சுட்டான்? பார்த்துட்டான். சாரால் நகைக்கிறையா, நீ சிரிக்கிறையா, சிரி. ஆனா இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில தேவன் பேரில் வைத்திருக்கிறதான நம்பிக்கை என்பது அது அசைக்க முடியாததா இருக்கணும். அது எந்த அளவு விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்றால் கடுகளவு விசுவாசம். இந்த விசுவாசத்தை நம்ம பார்த்தது இல்லை. நம்ம சிலருக்கெல்லாம் பேர் இருக்கும். என்ன பேர் தெரியுமா? விசுவாசம். விசுவாசம்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு சுத்தமாவே என்ன இருக்காது? விசுவாசம் இருக்காது. பேர் வைக்கும் போதே யோசித்து வைக்கணும். விசுவாசம், ஆனா விசுவாசம் இல்லை. ஆனா விசுவாசம்னா என்ன அர்த்தம்? எபிரேயர் 12:1 சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் விசுவாசம் என்பது உறுதி, காணாத ஒன்றின் மேல நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன், பரலோகம் ஒண்ணு இருக்கா? பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஆனா என்ன செய்யறோம்? நம்புறோம். அப்படிதானே? நம்புறோம். அந்த நம்பிக்கை வாராது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன செய்ய போறேன்? ஆயத்தம் பண்ண போறேன். ஒரு இடத்தை ஆயத்தம் பண்றார். நான் வந்து உங்களை அந்த இடத்துக்கு கூட்டு போவேன்றார். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு, அதுதான் நம்முடைய நம்பிக்கை.
அந்த நம்பிக்கையை நிறைவேறும் வரை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? காத்து கொண்டிருக்கிறோம். அப்போ விசுவாசமானது என்ன என்றால் காணாத ஒன்றை நீ நம்புவதுதான். ஆமென் சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. காணாத ஒன்று. எதெல்லாம் நம்ம காணல, எதெல்லாம் பார்க்கல? காத்த பார்த்திருக்கியா? காத்த பார்த்திருக்கிறோமா? பார்த்தது இல்லை. ஆனா காத்து இருக்கா? இருக்கா? எப்படி ஃபீல் பண்றோம்? காத்த ஃபீல் பண்றோம். காத்து அடிக்குன்னு எப்படி தெரியும்? அந்த மர இலையெல்லாம் என்ன செய்யுது? அசையுது. அப்ப நமக்கு என்ன தெரியுது? காத்து. இப்ப அந்த ஃபேன் போட்டதுனால காத்து வருது. அந்த காத்தை நம்ம பார்த்தனா இல்ல, ஃபீல் பண்றேன். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்பதை நம்ம பார்க்கல, ஆனா நம்ம அதை என்ன செய்கிறோம்? நம்புறோம். நம்புறோம். விசுவாசம், என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிறதான வார்த்தை நான் நம்புறோம். ஆமென் அல்லேலூயா. அதை நம்பும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். இந்த நம்பிக்கை எப்போ வரும்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ வரும்னா, ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். விசுவாசம் எதுல வரும்? சொல்லுங்க. ஏன் கேள்வி கேட்கிறோம்? கேள்வி ஏன் கேட்கிறோம் அப்படின்னா, நமக்கு என்ன வரும்? நம்பிக்கை வரும். கேள்வி கேட்டா கண்டிப்பா என்ன வரும்? ஒரு ஆசிரியர் ஒரு தம்பி கிட்ட ஒரு பாடம் சொல்லி விடுறாரு, படிச்சுட்டு வா அப்படின்னு. நாளைக்கு வந்த உடனே அவன்கிட்ட கேள்வி கேட்கிறாரு. ஏன் கேள்வி கேட்டாரு? அவன் படிச்சிருக்கானான்னு டெஸ்ட் பண்றாரு. அப்படிதானே? அவன் படிச்சிருக்கானான்ற டெஸ்ட் பண்றதுக்கு அவங்ககிட்ட என்ன செய்யறாரு? செலவு பாருங்க. பள்ளிக்கூடத்தில் டீச்சர் கேட்பாங்க, எல்லாம் படிச்சுட்டு வந்தீங்களா? சில ஆட்கள் இப்படி கை வைத்துவாங்க, சில ஆட்கள் இப்படி வைத்துவாங்க, சில ஆட்கள் இப்படி வைத்துவாங்க. சிலவன் நல்ல படிச்ச புள்ள முந்திரி கொட்ட மாதிரி, மிஸ் என்கிட்ட கேளுங்க, மிஸ் என்கிட்ட கேளுங்க. ஆனா படிக்காதவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்? பவ்யமா அமைதியா உட்கார்ந்து இருப்பான். இப்ப அந்த படிச்சவன் சிலப்ப சொல்லுவான், இன்னைக்கு இந்த டீச்சர் நம்ம கிட்ட கேட்டுருவாரு, அவங்கிட்ட கேட்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். திடீர்னு இவங்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, அவங்கிட்டையும் கேட்க மாட்டாங்க, இன்னொருத்தங்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதானே? அதுதான் நடக்குது இன்னைக்கு உலகத்துல. அதே மாதிரி இந்த ஆண்டவர் மேல இன்னைக்கு அநேகர் வைத்திருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, விசுவாசம் உனக்கு கேள்வினால வரணும். கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரணும். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு என்னவாய் மாற்றப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. பைபிள் சொல்லுது. ஆபிரகாம் விசுவாசித்தான். எதை விசுவாசித்தான்? நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் ஆண்டவர் சொன்னார். அதை அவன் நம்பினான். எப்ப கிடைச்சிச்சு? 100வது வயசுல. நீ புறப்பட்டு போ, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேனாரு, உனக்கு ஒரு தேசத்தை தருவேனாரு. அந்த வார்த்தைகளை ஆபிரகாம் என்ன செய்தான்? நம்பினான். மோரியா மலைக்கு பிள்ளையை கூட்டிட்டு போறான், பிள்ளையை பலி செலுத்த சொல்றார். கர்த்தர் சொல்லிட்டார் பலி செலுத்த. ஆனா ஆபிரகாம் சொல்றான், நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம், கீழே வருவோம், நாங்க திரும்ப வருவோம். அந்த நம்பிக்கை ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. கத்தியை ஓங்குறான். கர்த்தர் சொல்றாரு, நீ பிள்ளையாண்டான் மேல என்ன செய்யாத, கைய போடாத. கர்த்தர் அங்கே அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன செய்து வைத்திருந்தார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனத்தை நாம் கேட்க கேட்க கேட்க, நாம் வேத வசனத்தை படிக்க படிக்க, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை என்ன செய்யணும்? பெருகணும். நம்பிக்கை பெருகணும், உறுதியாகணும். எனக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார். ஆமென் ஆமென். உன் வாயினால நீ அறிக்கை செய். உன் விசுவாசத்தை உன்னுடைய செயல்களில காட்டு. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். வேதத்தில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் அந்த 22ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இயேசு திரும்பி அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ என்ன செய்தாள்? சொஸ்தமானார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, ஒரு அம்மா, இயேசு கிராமத்துக்கு வருகிறார், அந்த ஊருக்கு வருகிறார் என்கிறதான
செய்தியை இந்த அம்மா கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே இந்த அம்மா ஒன்று நினைச்சாங்க, இந்த திரள் கூட்டத்தின் மத்தியிலே நாம் போய் இயேசுவை பார்ப்பது என்பது கடினம். ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம், அந்த அம்மாவின் வஸ்திரத்தை நான் என்ன செய்யணும்? தொடணும். அந்த அம்மாவினுடைய அந்த இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொடணும் என்கிறதான விசுவாசம், நம்பிக்கை அந்த தாய்க்குள்ள இருந்தது, அந்த அம்மாக்குள்ள இருந்தது. எப்படியாயிலும் இயேசுவின் வஸ்திரத்தை நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஹலோ, இயேசுவின் வஸ்திரத்தை தொடணும். திரள் கூட்ட ஜனம் வருது. ஆனா அந்த கூட்டத்தின் மத்தியில வேதம் சொல்லுகிறது, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஆமென். அந்த அம்மா என்றா நினைச்சு பார்க்கிறா, ஐயோ இது நடக்குமா நடக்காதா, இயேசுவின் வஸ்திரத்தில் வல்லமை இருக்கா, அதை பத்தி எல்லாம் அந்த அம்மா நினைக்கிறாங்க. நான் போவேன், நான் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்திலே அவள் என்ன செய்தாள்? உள்ளத்தில் என்ன செய்தாள்? சொல்லி கொண்டு போறாள். நான் சுகமாவேன், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டவுடன் நான் சுகமாவேன், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு நான் சுகமாவேன், இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொட்டவுடன் சுகமாவேன். இப்படியே இந்த அம்மா சொல்லிக்கொண்டே அந்த கூட்டத்துக்குள்ள என்ன செய்யறாங்க தெரியுமா? போறாரு. போயிட்டாங்க. போனா இந்த அம்மா வஸ்திரத்தை தொட்டாச்சு. இந்த வஸ்திரத்தை தொட்டது இந்த அம்மாவுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் கூட்டத்தில் தெரியவே தெரியாது. தப்புன்னு வேதம் சொல்லுகிறது. இயேசு திரும்பி போனவர் அப்படி நிற்கிறார். அவளை பார்த்து சொல்றாரு, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை என்ன செய்தது? ரட்சித்தது. டாக்டரால முடியல, பணமெல்லாம் செலவழிந்து போயிட்டு. ஆனா இந்த அம்மாவுக்குள்ள இருந்த நம்பிக்கை, நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் நம்பினாங்க. அந்த எண்ணம் அந்த அம்மாவுக்குள்ள மைண்ட்ல அப்படியே ரெக்கார்டு போல ஆயிட்டு. வேற எதுவும் அந்த அம்மா நினைக்கல, எனக்கு சுகம், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகம், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகம். இதைத்தான் அந்த அம்மா நம்பிக்கிட்டே இருந்தாங்க. அதை நம்பிதான் போனாங்க கூட்டத்துக்குள்ள. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ என்ன நாள்? என் நேரம் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதினால அந்த வஸ்திரத்திலிருந்து என்ன புறப்பட்டதா? வல்லமை புறப்பட்டது. இயேசுவின் வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில நமக்குள்ள இருக்கிறதான விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? நான் பலவீனமாய் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், நான் பலவீனமாய் திரும்பி போகக்கூடாது, நான் சுகமாய் கடந்து போகணும். இதுவே நம்முடைய வாழ்க்கையின் உச்சரிப்பாய் இருந்து கொண்டே இருக்குமானால் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சகோதரிக்கு உலகத்தில் விடுதலை இல்லை, உலகத்தில் விடுதலை இல்லை. ஆனா விடுதலை தருகிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு ஒருவர் தான். இயேசு ஒருவர் தான் நமக்கு விடுதலையை கொடுக்கிற கர்த்தர். அவர் சொல்றாரு, நீ திடன்கள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ என்ன செய்தாள்? சொஸ்தமான. அதுக்கு பிறகு அவள் பலவீனமாக இல்லை, பலவீனம் அந்த அம்மாவுக்குள்ள இல்லை. உன் விசுவாசம் உன்னுடைய பலவீனங்களை மாற்றும். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, பலவீனம் பலவீனம், முட்டு வலி, காலு வலி, கைவலி, இதவே நம்ம சொல்லி 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 என்ன செய்ய தெரியுமா? பலவீனம் அதிகரி. என் பலவீனத்தில் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த வார்த்தையை சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என் கிருபை உனக்கு. ஆமா, இப்படி வார்த்தையே உங்க வாயில வரணும். இந்த வார்த்தையெல்லாம் வரணும்னா இதை நம்ம படிக்கணும். இந்த வேத வசனத்தை நாம் படிக்கணும். இந்த வேத வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்குமானால், இந்த வேத வார்த்தைகளை உங்கள் நாவிலே நீங்கள் அறிக்கை செய்தால் நிச்சயம் அந்த வார்த்தைகளினாலே உங்களுக்கு பெரிய விடுதலை உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்திருக்கிறோம்? அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்ம என்ன செய்கிறார்? உன் வியாதியை உன்னிலிருந்து என்ன செய்வேன்? இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மருந்துங்க, டேப்லெட். இந்த மாத்திரை நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை.
உபயோகப்படுத்துறது இல்லை. நீங்க சொல்லி பாருங்களேன். இந்த வசனங்களை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் உங்களை சரியான வழியில நடத்தும். அல்லேலூயா, ஆமென். இதுதான் மெடிசன் நமக்கு. அவருக்கு ஏன் பரம வைத்தியர்னு பேருன்னா இதுதான். தலைவலின்னா பேராசெட்டமல் அந்த மாத்திரையெல்லாம் டாக்டர் எழுதுவார். ஒண்ணு வேண்டாம், இந்த வசனத்தை சொல்லு. அப்படியே தழும்புகளால் நான் சுகமானேன். ஆமென். தலையில கையை வச்சுட்டு, ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன், என் தலைவலி என்னை விட்டு போக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு கொஞ்ச நேரம் நல்லா ரிலாக்ஸ் எடுங்க, தலைவலி எல்லாம் போயிடும். இதுக்கு போய் ஆஸ்பத்திரியில் போய் லைன்ல நின்றுக்கிட்டு நிற்கிறது. ஆஸ்பத்திரி போகணும், போகக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் போதும். இந்த அம்மா விசுவாசித்தாங்க. 12 வருடம் அந்த அம்மாவுக்கு பயங்கரமான கொடிய வியாதி. எங்கெங்கயோ போய் பார்த்தாங்க, ஒரு பதிலும் கிடைக்கல, ஒரு சுகமும் கிடைக்கல. ஆனா ஒன்னே ஒண்ணு நம்பினாங்க. என்ன நம்பினாங்க? இந்த அம்மா இயேசுவை பத்தி எப்படியோ கேள்விப்பட்டிருக்காங்க. இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு குருடலுக்கு சுகம் கொடுக்கிறார், வியாதியஸ்தரை சுகமாக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த அம்மா கேட்ட உடனே, இந்த அம்மாவுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்த உடனே, யாரும் செய்யாத ஒரு காரியம் பாருங்க. இந்த அம்மாவுக்கு பாருங்க என்ன அளவு அந்த அம்மா இயேசு மேல நம்பிக்கை இருந்ததுன்னா, ஒண்ணு ஆண்டவரே நீர் என்ன தொட்டா நான் சுகமாவேன்னு சொல்லியிருக்கலாம். ஒருத்தர் சொன்னா ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் என்ன செய்வான்? ஆமா, இந்த அம்மா வஸ்திரத்தை தொட்ட உடனே என்னாச்சு? என்னங்க என்ன கிரியை நடக்க பாருங்க. இப்ப இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட போது அற்புதம் நடக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் தான் உனக்கு சுகத்தை தந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய விசுவாசம் நம்முடைய காரியங்களை நமக்கு அனுகூலமாய் மாற்றி தரும், மாற்றி தரும். விசுவாசிப்போம், கர்த்தர் இதை எனக்கு செய்து தருவார். கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு எதிர்கால காரியங்களை கர்த்தர் எனக்கு வாய்க்க செய்வார். அதை நம்பி பாருங்க, அதை விசுவாசிங்க. ஆண்டவர் செய்வார் என்ற வார்த்தையை உங்க நாவினாலே நீங்க அறிக்கை பண்ணுங்க. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணினார். ஆமென். 100க்கு அதிபதியை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒருவனை என்ன செய்யல, காணவில்லை. நீங்க வராண்ட ஆண்டவரே, ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான், சொல்லிடுவான், என் வேலைக்காரன் சுகமாயிருவான். நீங்க சொன்னா போதும், போ உன் வேலைக்காரன் சுகமாயிட்டான்னு சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான், சுகமாயிருவான். என்ன விசுவாசம் வைத்திருக்கிறாங்க பாருங்க. ஆனா இன்றைக்கு நமக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 100க்கு 100 நான் உண்மையே நம்புகிறேன், அழகா பாடணும். ஆனா நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு யார் மேல இருக்கு? நம்முடைய நம்பிக்கை இன்றைக்கு யார் மேல இருக்கு? கர்த்தர் பேர்ல இருக்கா, இல்ல மனுஷன் பேர்ல இருக்கா, உலகத்தின் பேர்ல இருக்கா? எதன் மேல வைத்திருக்கிறோம்? பாடல் பாடுவது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உன் வாழ்க்கையில நம்ம பாடுகிற பாடல்கள் அனுபவத்தில் கொண்டு வாங்க. கர்த்தர் இன்றைக்கு என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். இந்த தேவை எனக்கு இருக்கு, நான் எந்த மனுஷங்கிட்டையும் போக மாட்டேன், ஆண்டவர் என் தேவையை சந்திப்பார் என்று விசுவாசத்தோட நின்று பாருங்க, ஜெபித்து பாருங்க. கர்த்தர் அந்த நாள் முடியதுக்குள்ள உன்னுடைய தேவையை சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் விசுவாசம், அதான் நம்பிக்கை. நம்ம ஆண்டவர் சொன்னார், சிங்க குட்டிகள், தாவீது சொல்றார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும், ஒரு நன்மையும், சொல்லுங்க, ஒரு நன்மையும், ஒரு நன்மையும். யாரை தேடுகிறவளுக்கு? அப்ப மனுஷனை தேடுகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? குறை வரும். ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஏன் தெரியுமா? அந்த நன்மை எல்லாம் இங்க இருந்து வரல, பரத்திலிருந்து வருது. ஆமே. நன்மையான ஈவுகளை ஆண்டவர் நமக்கு எங்க இருந்து தராரு? பரத்திலிருந்து. இன்னைக்கு உன்னுடைய தேவைகள், உனக்கு ஒரு நன்மை வேணும்னா அந்த நன்மை மனுஷங்கிட்ட இருந்து வருவதை விட பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசையை கத்த அனுப்புவார். அந்த அன்பு இருக்கு, அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் கர்த்தருடைய பிள்ளைகளே தெரியும். அதை அனுபவிக்காதவங்க ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது, ஒரு நாளும் முடியாது. என் வாழ்க்கையில நான் நிறைய சம்பவங்களை என்னால் சாட்சியாக சொல்ல முடியும்.
என் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மைகள், எவ்வளவு நன்மைகளை அதன் காலங்களில் கர்த்தர் செய்திருக்கிறார் என்று என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அநேக நன்மைகளை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஊழியத்தில், எங்கள் குடும்பத்தில் கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் ஆண்டவரை தான் நம்பி நிற்போம். கர்த்தர் இந்த காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சு செஞ்ச நின்னா கர்த்தர் அதை ஏற்ற வேளையில செய்து முடிக்கிறார். உன் விசுவாசத்தை ஆண்டவர் இன்னைக்கு பார்க்கிறார். ஆண்டவர் தராசில் வைக்கிறார். உன் விசுவாசம் கடுகளவு கடுகு ஒரு பக்கம் வைக்கிறார், உன் விசுவாசம் ஓரளவு வைக்கிறார். நீ தராசில் தூக்கி பார்க்கிறார். இந்த விசுவாசம் உனக்கு இருந்தா போதுன்றார். ஆனா இன்னைக்கு அது கூட நம்ம இடத்துல இல்லையே. நம்ம ஆண்டவரை எந்த அளவு நம்பி இருக்கிறோம்? நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க சொன்னா போதும். கானாவூர் கல்யாணத்துல அந்த வேலைக்காரங்க எந்த அளவு ஆண்டவரை நம்பி இருந்தாங்கன்னா, தண்ணிய ஊத்த சொன்ன உடனே ஒன்னும் பேசல. எதா பேசுனாங்களா? இல்ல, ஊத்துறான். ரெண்டாவது அதை மொண்டு கொண்டு பந்தி விசாரிப்புக்காரங்க கொடுக்க சொல்லும் போதும் அவன், நீங்க என்னங்க சொல்றது எங்க கிட்ட, இது வேற தண்ணி அப்படின்னு நினைக்கல. இயேசுவுக்கு தெரியும் இது என்னது, ரசம். ஆனா வேலைக்காரனுக்கு தெரியலங்க. அவன் கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுத்தா, பந்தி விசாரிப்புக்காரன் ஊத்திட்டு சாப்பிடுறவன் சொல்றான், இது என்னவா இருக்கு, முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் என்னவா இருக்கு, அதிக அதிக. அது சாப்பிட்டவங்க தான் சொன்னாங்க. ஊத்துறவன் சொன்னானா? இல்ல. முண்டு கொடுத்தவன் சொன்னானா? அதே மாதிரி தாங்க ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவர் உனக்கு செய்திருக்கிற நன்மைகளை நீ ருசி பார்த்தாதான் உன்னால சொல்ல முடியும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நான் எத்தனை முறை ருசி பார்த்திருக்கிறோம், எத்தனை முறை ருசி பார்த்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆண்டவரை ருசி பார்த்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து, அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் ருசித்து பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் கேட்கிட்டா உங்களுக்கு என்ன பழம் பிடிக்கும் அப்படின்னா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பழம் சொல்லுவாங்க. ஆனா மெஜாரிட்டியா இங்க இருக்கிற எல்லாரும் எந்த பழம் உங்களுக்கு பிடிக்கும்னா மெஜாரிட்டியா ஒரு பழம் சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ நீங்க ஆப்பிள்ன்றீங்க, நீங்க மேங்கோன்றீங்க, காலம் மடக்குங்கன்ற நான். ஆனா ஒரு பழம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். என்ன பழம் தெரியுமா? அது பெருசா இருக்கும். பலாப்பழம். பலாப்பழம் யாருக்கும் பிடிக்காது? யாருக்குமே இல்லை, எல்லாரும் பிடிக்கும்ல. பலாப்பழம் பழுத்துச்சுன்னா இங்க இருந்தா எங்க வாட வரும்? கோல்கர் ஜங்ஷன்ல தெரியும், அப்படிதானே? ஆனா வெளியில தெரியாது. வெளியில எப்படி இருக்கு? முள்ளா இருக்குல்ல, அப்படிதானே? அந்த பலாப்பழத்தை வெட்டி எடுக்கிறதுக்குள்ள மனுஷன் படுற பாடு, அது எவ்வளவு ஆழத்துக்குள்ள அந்த சொலை இருக்கு. அது சில பழமெல்லாம் எடுத்தா அப்படியே என்ன வரும்? தேநீர் கீழே சொட்டும். அதை யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நிறைய சாப்பிடவும் கூடாது. நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும்? அஜீரணம் உண்டாகும். அதுக்கு தான் அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க, சக்கப்பழம் சாப்பிட்ட உடனே முடிஞ்ச உடனே 2 உப்பு. உங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா? பாட்டி இந்த அம்மாட்ட கேளுங்க, அம்மா வைத்தியம் சொல்லி தரும். 2 உப்பு சாப்பிட்டுட்டா போதுமா, ஜீரணிச்சிருமா. ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம விசுவாசம், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசிக்காம சொல்லவே முடியாது. ஆமென், ஆமென். உங்களுக்கு எவ்வளவு நல்லதை செஞ்சிருக்காரு ஆண்டவர். இந்த அம்மா கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயா எனக்கு இந்த ஆண்டவர் செஞ்சார் பாருங்க அற்புதம், இந்த உலகத்திலே யாருக்கும் செய்யல, எந்த டாக்டரும் செய்யாத ஒண்ணு, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டேன், எனக்கு என்ன வாய்த்து. ஒருத்தருக்கு சுகம் இல்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட போனா அவர் உடனே செக் பண்ணுவார். இப்ப எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கே நிறைய பேருக்கு பயம். எங்க போறதுக்கு பயம்? காய்ச்சல்னு போனா உனக்கு சுகர் இருக்குன்றாங்க. காய்ச்சல்னு போனா உனக்கு. ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா
எனக்கு ஒரு மாதிரி உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு. நான் போன ஆஸ்பத்திரிக்கு, என்னை பார்த்த உடனே சுகர் இருக்குன்னு சொல்லிட்டாங்கய்யா. பார்த்தீங்களா, ஆஸ்பத்திரி போன உடனே இப்போ என்னத்தை சொல்லிடுறாங்க, பிபின்றாங்க, சுகர்ன்றாங்க. ஆனால் அந்த அம்மா கிட்ட கேட்டிங்கன்னா, எனக்கு ஒன்றும் இல்லை, இயேசுவின் வஸ்திரத்தில் தான் வல்லமை இருந்துச்சு, அதை நான் தொட்டேன், எனக்கு என்னவாயிட்டு. ஐயா, யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்காதங்க, ஒரு குருடன் இருக்கான். அந்த குருடனை ஆண்டவர் சேர் உண்டாக்கி அதை போய் கண்ணில் பூசிட்டு நீ போய் எங்க கழுவு சொன்னாரு, சீலவான் குளத்தில் கழுவினார் இல்லையா. அவன் கழுவின உடனே என்ன ஆயிடுச்சு, பார்வை அடைஞ்சு. இப்போ பார்வை அடைஞ்ச உடனே அவங்க இருந்த ஒரு கூட்டமெல்லாம் அவனை போட்டு நோண்டுறாங்க. அவன் கேட்கிறான், அவங்க அம்மா அப்பா கேட்கிறாங்க, உன் மகனுக்கு சுகம் கொடுத்தது யார்? அந்த அம்மா அப்பா சொன்னாங்க, இயேசு என்கிற ஒருவர் என்ன செய்தாரு, சுகத்தை கொடுத்தார், சேர் உண்டாக்கினார், பூசினாரு, போய் கழுவினாரு. கழுவுனா என்ன செஞ்சுட்டு, ஹலோ என்ன செஞ்சுட்டு, சுகம் தர கிடைச்சிட்டுன்றாங்க. அவனை பார்த்து கேட்கிறாங்க, உனக்கு இது எப்படி நடந்துச்சு? அப்ப அவன் சொல்றான், ஒருத்தர் வந்தாரு, ஒருத்தர் எச்சி துப்புனாரு, மண் எடுத்தாரு, பூசினாரு, கண்ணுல பூசினாரு, போய் கழுவுனாரு, கழுவுன, இது மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற ஒண்ணுமே சொல்லுங்க ஒண்ணும் தெரியாது. எனக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் நான், என்கிட்ட என்ன சொன்னாரு, கூடங்கிட்ட என்ன சொன்னாரு, குளத்துல போய் நான் கழுவுனேன், நான் முடியாதுன்னு சொல்லல, நான் கழுவுனேன், எனக்கு என்ன கிடைச்சிட்டு, சுகம். அதான் நம்பிக்கை. நீ கழுவுன்னு சொன்ன உடனே அவன் எதுவும் கேட்கல. அவன் சொல்றான், நான் அவர் என்ன சொன்னாரோ அதையே நான் செஞ்சேன். இப்போ நீங்களும் இயேசு விசுவாசிக்க ஆயத்தமா? அவன் திருப்பி அப்படிதான் வரான். அவனுக்கு கொடுத்த சுகத்தினால அங்க இருந்தவங்களுக்கு நம்பிக்கை உண்டாகல. இப்படி நடக்குமா? சேர் பூசி அதை போய் கழுவுனா சுகம் கிடைக்குமா? ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதாங்க நம்பிக்கை. அந்த கூடனுக்குள்ள கழுவ சொன்னார், போய் கழுவிட்டான். நம்மளா இருந்தா செய்வோமா? செய்ய மாட்டோம். கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரு? இயேசு நம்ம இடத்துல என்ன சொன்னார்? நீ கழுவுனாரு, நான் கழுவுனேன், எனக்கு சுகம் கிடைச்சு. நீ போனாரு, ஆபிரகாமை பார்த்து புறப்பட்டு போனார், அவர் பெரிய ஜாதியா மாற்றிட்டார். அதாங்க விசுவாசம். அந்த கொஞ்சம் விசுவாசம் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். எதிலும் எந்த காரியத்திலும் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதங்க. அவிசுவாசமான வார்த்தைகளை ஒரு நாளும் கர்த்தருடைய பிள்ளை பேசக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை தந்திருக்கிறார். அவர் மேல விசுவாசம் வைக்க சொல்றார், அவர் நம்ப சொல்றார். நீ என்ன நம்பு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். அல்லேலூயா. நீதிமான் கைவிடப்பட்டதாயும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து இருக்கிறதையும் நான், எனக்கு வயசாயிற்று, இளைஞனா இருந்தேன், இப்ப முதிர் வயதாயிற்று. யார் சொன்னா? நான் படிச்சா தானே? தாவீது சொல்றாயா, கைவிடப்படல, சாப்பாட்டுக்கு இறந்து தெரியல. கர்த்தருடைய பிள்ளை, இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்குமானா, நீ அவரை சார்ந்து நிற்பாயானால் ஒரு குறைய ஆண்டவர் ஒரு நாளும் வேண்டாம், ஒரு நாளும் நம்மை கைவிடாத கர்த்தர். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அற்புதம் செய்தவர். இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வரும்போது பலவீனத்தோடு கூட வந்திருக்கிறீங்களா? ஒரே ஒரு காரியம் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை தொட்டால் நான் சுகமாவேன். உமது கரம் என்னை தொட்டால் நான் என்ன ஆவேன்? சத்தமா சொல்லுங்க, நான் என்ன ஆவேன்? நீ தொடணும், ஆண்டவர் தொடணும், ஆண்டவர் தொடணும். அதுக்கு என்ன செய்யணும்? மார்க் 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிங்க. திரும்ப படிங்க பிரதர். மார்க் 10:52. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன்னை ரட்சித்தது என்றார்.
உடனே அவன் பார்வை அடைந்து, யாருங்க? குருடன், பர்த்தலேமே என்கிற குருடன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும்னா அவர் மேல நம்பிக்கை மட்டும் இருந்தா போதாது. அவன் என்ன செஞ்சானா, 47ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட கூப்பிட அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் முன்னிலும், சத்தமா சொல்லுங்க, அதிகமாய் அதிகமாய் முன்னிலும், நீ முன்ன ஜெபம் பண்ணதை விட இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணா கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. உன்னை அதட்டலாம், வீட்டில் அதட்டலாம். நீ ஏன் உபவாச ஜெபத்துக்கு போற? இந்த பாஸ்டருக்கு வேற வேலை இல்லை, உபவாசம் வச்சிருக்காருன்னு உங்களை அதட்டலாம், உட்கார வைக்கலாம். நீ முன்னிலும் அதிகமா ஜெபம் பண்ணிப்பார், கர்த்தர் அற்புதம் செய்வார். அவன் சொல்றான், தாவீதின் குமாரனே எனக்கு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த கூட்டம் போகுது, ஒரு கூட்டம் போகுது. அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறவன் தான் அவனை பேசுறான், வெளியே இருக்கிறவன் யாரும் பேசல. அப்படின்னா நீங்க ஜெபத்துக்கு புறப்படும் போது யார் பேசுவா? கூட இருக்கிறோம் பிசாசா? உங்க வீட்டார் தாங்க தடை பண்ணுவாங்க. இப்போ இயேசு வழியாய் போகிறார், எரிகோவுக்கு வந்தார். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படும் போது பர்த்தலேமே என்கிற குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். எங்கே உட்கார்ந்து பிச்சை கேட்டான்? வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டான். வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்கலாம். இப்போ ஒரு கூட்டம் இயேசுவோடு வருது. யாரோடு வர்றாங்க? யாரோடு? 1-2 பேரா வராங்க, ஏகப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்தார்ல இந்த குருடன் தாவீதின் குமாரனே எனக்கு, சத்தமா சொல்லுங்க, தாவீதின் குமாரனே எனக்கு கூப்பிடுறான். இந்த சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் அவனை என்ன செய்யறாங்க? சத்தம் போடுறான். ஏய் அமைதியார், பேசாத, அமைதியார், சைலண்ட். ஆனா அவன் என்ன சொல்றான்? நீ என்ன சைலண்ட்னு சொன்னாலும் சரி, என்ன பேசாதன்னு சொன்னாலும் சரி, நான் யாரை பார்த்து கூப்பிடுவேன்? ஏசப்பாவை கூப்பிடுவேன். தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யும்? இன்னும் அதிகமாக கூப்பிட்டான். நீ என்ன அமைதிப்படுத்தினாலும் நீ கூப்பிட வேண்டிய நேரம் கூப்பிட்டுக்கிட்டே இரு, கர்த்தர் நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசு நின்றார். இயேசு அவனை கூப்பிட்டு வர சொல்ற பாருங்க. இவன் கூப்பிட்டான், இவன் நினைச்சான் நமக்கு எங்க சுகம் கிடைக்கும் நல்லா தெரியும். இவன் அதட்டுல ஆண்டவர் எங்க போயிடுவாரோன்னு நினைச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் கிட்ட வந்து அவன் என்கிட்ட கூட்டிட்டு வான். இப்ப அவனை நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசுவ கிட்ட பார்த்த உடனே அவன் என்ன நினைச்சிருப்பான்? இயேசுவ தெரியுமா அவருக்கு? தெரியுமா? என குருடன் பார்க்க தெரியாது, ஆனா நம்பினான். என்னை கூப்பிட்டது யாரு? என்னை அழைத்தது யாரு? இயேசு. கிட்ட போனான். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உட்கார்ந்து இருக்கிறாப்பா, நீ எழுந்திருப்பா, இயேசு உன்னை என்ன செய்கிறார்? கூப்பிடுறார். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்துல என்ன செய்தான்? இப்ப அவன் மேல போட்டிருந்த வஸ்திரம் என்ன வஸ்திரம் தெரியுமா? அழுக்கு வஸ்திரம். அதாவது அவன் உட்கார்ந்து இருந்த இடத்துல இவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த வஸ்திரம் எல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டான். இப்ப எனக்கு யாரை நான் பார்க்க போறேன்? இயேசுவை பார்க்க போகிறேன். இயேசு என்னை அழைத்திருக்கிறார், நான் போறேன் அப்படின்னு அவன் இயேசு கிட்ட ஓடுறான். அப்போவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பார்வை அடைவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு இதுவரை ஜெபம் பண்ணையோ உன் ஜெபத்துக்கு பதில் இல்லை,
உன் கூட இருந்தவங்க எல்லாம் உன்னை அதட்டிட்டாங்க, நீ சோர்ந்து போயிட்ட, கவலைப்படாத. இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக கூப்பிடு. இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி நீ அவரை கூப்பிட்டு பார்த்தால் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் 65 சங்கீதம் 2 வசனத்தில் சொன்னார், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் எல்லாரும் உம்மகிட்ட வருவோம், மாம்சமான எல்லாரும் உம்மகிட்ட வருவோம். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறவர், தேவன் அதிசயம் செய்கிறவர். இதை கொண்டு விசுவாசத்தை பார்க்கிறார் கர்த்தர். முடியாதுதான். சில நமக்கு முன்னால மலை போல வந்து நிற்கும், இது முடியாதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என்னால் முடியாது, எல்லாம் உம்மால கூடும். அந்த விசுவாசத்தோட நீங்க செயல்படுங்க, ஒரு நாள் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். தாவீது கருளினதான மகாபெரிய கிருபை, தாவீதுக்கு கர்த்தர் மேல் வைத்திருந்ததான விசுவாசம், கோலியாத்துக்கு முன்பதாக போய் சொன்னான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவன் என்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன், அவருடைய நாமத்தினாலே நான் ஜெயம் பெறுவேன், அவருடைய நாமத்தினாலே கோலியாத்தே இன்றைக்கு உன்னை ஆகாயத்து பறவைகளுக்கு ஆகாரமாய் போடுவேன். தைரியமா பேசினான், தைரியமா சொன்னான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம் உள்ள வார்த்தைகள் வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். பேதரும் யோவானும் தேவாலயத்துக்குள்ள போகும்போது பிச்சை எடுக்கிறவனை பார்த்து கேட்டான், எங்ககிட்ட பணம் இல்லப்பா, ஒன்னே ஒண்ணு இருக்கு, இயேசுவை நாமத்தினாலே நீ என்ன செய், அவ்வளவுதான் சொன்னாங்க. அவன் எழுந்தான், நந்தான், நடந்தான், குதித்தான். என்ன அற்புதம் நடந்திருக்கு ஆண்டவர் சீசர்களால. உங்களை கொண்டு என்னை கொண்டும் கர்த்தர் அற்புதம் செய்வார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை, நீ புறப்பட்டு போகும்போது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, ஆண்டவர் சீசர்களுக்கு அதைத்தான் சொல்லி அனுப்பினார். நீங்க அவங்களை விசுவாசித்தா, உங்க வீட்டு பக்கத்துல வியாதிப்பட்டவங்களுக்கு பாச கூப்பிட்டு ஜெபம் பண்ண வேண்டாம், உங்க விசுவாசத்தின்படி நீங்க என்ன பூசி ஜெபித்தால் கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வளரணும், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த விசுவாசத்தோடு கூட இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க முன்னேறி சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆமென். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கையை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கோருங்க. நாம் இப்போது 1-2 காரியத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். கண்ணை மூடுங்க எல்லாரும், கண்ணை மூடுங்க எல்லாரும். இந்த உபவாச நாட்கள்ல, இந்த நாளில் ஆண்டு விட்ட ஒரு கையை நீங்க பிடிச்சிருக்கலாம், சிலர் 2 கையும் பிடிச்சிருக்கலாம். ஒரு கை இருக்கிறவங்க கையை மட்டும் உயர்த்துங்க, வலது கையை உயர்த்திட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் சபையில் தந்த எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பார்க்கல எல்லாரும், எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு தந்ததான விசுவாச குடும்பங்கள் ஏறத்தாழ 28-29 குடும்பங்கள் நம்முடைய சபையில் இருக்காங்க. அந்த குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பத்தினுடைய நிலைமைகளுக்கு கர்த்தருடைய கருத்தில் சொல்லுங்க. அநேக பிள்ளைகள் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்க, அநேக பிள்ளைகளுக்கு சொந்த வீடு இல்லை, அநேக பிள்ளைகள் கடன் பிரச்சனையினால கஷ்டப்படுறாங்க, அநேக விசுவாச பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. கர்த்தர் திருமணத்தை நடத்தி தரணும், கடன் பிரச்சனை விடுதலை தரணும், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுக்கணும். அதுபோல ஸ்தோத்திரம், பலவீனமாக இருக்கிறதான விசுவாச பிள்ளைகள், பிரதர் மோசஸுக்காக, சுஷீலாமாவுக்காக, இன்னும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நடக்க முடியல, முட்டு வலின்றாங்க. கர்த்தர் அவளுக்கெல்லாம் நல்ல சுகத்தை கொடுக்கணும். நம்முடைய விசுவாச பிள்ளைகள் எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லா கடன் பிரச்சனை விடுதலை தரணும். நீ கடன் கொடுப்பா என்று சொன்னீரேன் ஆண்டவரே, எங்க சபை மக்களை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு ஜெபம் பண்ணுங்க, ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாச குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. உடைய வல்லமை வெளிப்படணும், உடைய வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே, உடைய மகிமை வெளிப்படணும் ஆண்டவரே.
ஹalleluya 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 ஹalleluya. பலவீனங்கள் மாறணும் ஆண்டவரே, கடன் பிரச்சனை மாறணும் ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிறதான சாபக்கட்டுகள் மாறணும் ஆண்டவரே. ஹalleluya. கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள நல்ல அன்பு ஐக்கியத்தை கொடுக்கணுமே. எல்லா குடும்பங்களிலும் குடும்ப ஜெபம் உண்டாகணுமே. எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா, எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல கர்த்தருக்கு ஏற்ற பிரியர்களா இருக்கணும். அவங்க கர்த்தரை பயப்படுகிற பிள்ளைகளாய் மாறணும், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாறணும், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே சார்ந்து நிற்க உதவி செய்யுங்கப்பா. நீர் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. அப்படியே நம்முடைய சபைக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல இடத்தை தரணும். சீக்கிரமா ஜெபம் பண்ணணும். நிறைய பேர் சொல்றாங்க, ஏறி வர முடியல, எங்களால முடியலையா, சீக்கிரம் கீழே இடம் பாருங்க, இடம் பாருங்கன்னு சொல்றாங்க. நம்ம கைகளில் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை. ஆனா இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் ஆக்குகிறவர் கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். தாமதமானாலும் சரி, தேவன் அற்புதம் செய்கிறவராயிருக்கிறார். கேளுங்க, ஆண்டவரே நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த பகுதியில் எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை தாரும், நல்ல ஒரு இடத்தை தாரும் ஆண்டவரே. ஆராதிப்பதற்கு ஒரு நல்ல சொந்த இடம் வாங்க உதவி செய்யுங்க. அதற்காய் கொடுக்கக்கூடிய வாக்கு கொடுத்த பிள்ளைங்க கொடுக்கணும் ஆண்டவரே, கொடுக்கணும் ஆண்டவரே, கொடுக்கணும் ஆண்டவரே. கொடுக்க உதவி செய்யுங்க, கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்க உள்ளத்துல பேசுங்க, ஜெபம் பண்ணுங்களா, ஜெபம் பண்ணுங்க. அவங்க உள்ளத்துல பேசுங்க ஆண்டவரே, அவங்க உள்ளத்துல பேசுங்க ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நீங்க உள்ளத்துல பேசுங்க ஆண்டவரே, நீங்க உங்க உள்ளத்துல பேசுங்க ஆண்டவரே. இந்த விசுவாச பிள்ளைகள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா, ஆமென். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் ராஜா வர போகிறார். மேகங்கள் நடு கரம் பிடித்து அழைத்து செல்வார். சொல்லுங்க எல்லாரும் இந்த விசுவாசத்தோடு. உன் கண்ணீர் ஆண்டவர் துடைப்பார் இன்றைக்கு. ஓ நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஊரா பாபா பரா 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 வசந்தர பரா ஓ ரபா கரா பரா வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நீ கிறிஸ்துவுக்குள் இருப்பாயனால், கிறிஸ்துவை நம்புவாயானால் உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய தொழிலில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாமே வெற்றியாய் அமையும். ஆண்டவர் அப்படிப்பட்டதான விசுவாசத்தை, கடுகள விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு தரட்டும். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்குள் இருந்ததான விசுவாசம், அந்த பர்த்திரிமை கூடனுக்குள் இருந்ததான அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளும் இருக்கட்டும். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நம்பிக்கை வீண் போகாது. நீ ஆண்டவரை நம்பியிரு, கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். சில நீர் கூட இரும். இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள் மேல் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும்.
தொடர்ந்து ஆண்டோடைய பாதுகாப்பு இந்த பிள்ளைகள் அனைவரோடு கூட இருக்கதா. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபை ஞானத்தை தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை முழுவலுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.